ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா மில்லட்ஸ் இட்லி, அதாவது திணையில் பண்ண இட்லி, அப்புறம் அதுக்கு தொட்டுக்க பொட்டுக்கடலை சாம்பார். திணை இட்லி வந்து நமக்கு உடம்புக்கு நிறைய ஃபைபர் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது, நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, நமக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. நம்ம வந்து அதை சாப்பிட்றது குழந்தைங்களுக்கும் வந்து வெறும் ரைஸ் இட்லி கொடுக்காம கொஞ்சம் நடுவில் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அந்த மாவில் தோசையும் நல்லா வரும். அதனால் நான் ரெண்டுமே உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். மில்லட்ஸ் வந்து ஒரு 4 hours ஊறினா போகும். அதை வந்து அரைச்சதும் கூட அது 4 hours புளிச்சிடும். ரொம்ப ஓவர் நைட் வைக்கணும்னு இல்லை, நைட்டு பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஆஃப்டர்நூன் அரைச்சிக்கலாம். ஒரு 2 மணி வாக்கில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பொட்டுக்கடலை சாம்பார், பொட்டுக்கடலையில் நிறையா ப்ரோட்டீன் இருக்குது, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நம்ம வந்து பச்சையாகவே கூட அதை சாப்பிட்லாம், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆல்ரெடி ஃப்ரைடு கிராம்ஸ் தானே அது, அதனால் ஸோ அதில் நம்ம பண்ணும்போது யூஸ்வலாக கடலை மாவில் பண்ணால் நமக்கு வர வயிற்று வலி அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் எதுவுமே வராது. குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. நைட் டைமில் கூட அதை நம்ம பண்ணி சாப்பிட்டுக்கலாம், வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. அதனால் நான் அந்த 2 திணை இட்லியும் அதுக்கு தொட்டுக்க அந்த பொட்டுக்கடலை சாம்பாரும் எப்படி பண்ணுறேன்னு பார்த்து நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ப்ளஸ் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு என்னை லைக் பண்ணி நீங்கள் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து திணை இட்லி பண்ண போகிறோம், மில்லட்ஸ் இட்லி. அதுக்கு நம்ம நான் வந்து ஒரு 3.5 கப்பு, நீங்கள் எந்த கப்பு வேணாலும் உங்கள் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 3.5 கப்பு நான் வந்து அதில் மில்லட்ஸ் போடுறேன். மில்லட்ஸ் போட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு, ஏன் வடிகட்டணுன்னா நிறைய மேலேயே நிற்கும், வேஸ்ட்டாக போயிடக்கூடாது, அதுக்காக வடிகட்டியிருக்கேன். வடிகட்டிட்டு நம்ம கரெக்டாக அந்த திணை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டா போதும். ஏன்னா அந்த திணை ஊற வச்ச தண்ணி கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அது முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா திணை வந்து அந்த அளவு தண்ணி தாங்காது. 3.5 கப்புக்கு ஒரே ஒரு கப்பு ஃபுல்லாக உளுந்தும் நல்லா நிறைய வெந்தயம், இது எல்லாமே உடம்புக்கு நல்லது, அதனால சேர்த்துக்கிறேன். ஸோ வெந்தயமும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஊற வச்சு தண்ணி ஊற்றி உள்ளே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னா மாவு வந்து கொஞ்சம் நல்லா பொங்கி வரும். உங்களுக்கு கிரைண்டர் சூடாகாது. நிறைய பேர் செய்கிறது தான், இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போது இந்த திணையை நம்ம நல்லா ஒரு 4 hours ஊற வைக்கணும். 4 hours ஊற வச்சதுக்கப்புறம் ரெண்டுமே வந்து அப்படியே 4 hours வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ திணையை போட்டு நம்ம தண்ணி எதுவும் விட வேண்டாம், அதில் ஊற வச்ச தண்ணியே நம்ம ஊற்றினா போகிறோம். ரொம்ப மழுமழுன்னு அரைக்காமல் மீடியமாக, இட்லிக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் லைட்டாக ஒரு ரவை பதம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சி திணை மாவை எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஃபைபர் அதிகம். அதுலேயும் நம்ம ஃபர்மெண்ட் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் நல்லது. இட்லியாக கொடுத்தா குழந்தைங்க கூட சாப்பிட்ரும். என்ன லைட்டாக கலர் தான் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக இருக்கும், பட் இது வந்து ரொம்ப டேஸ்டி, ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லது. இப்போ வந்து நமக்கு இது உளுந்து போடுறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உளுந்து போட்டு உளுந்தும் நல்லா வந்து பொங்கி, உளுந்துக்கு ஆக்சுவலி டைமே வந்து 20 minutes தான் மேக்ஸிமம் நான் சொல்கிறது. அதுக்கு மேலே நீங்கள் கிரைண்டரில் விட்டீங்கன்னா மாவு வந்து அப்படியே தண்ணியாக நீர்த்த மாதிரி ஆகிடும். ஒரு 20 நிமிஷம் மட்டும் நம்ம வச்சோன்னா அது பாருங்கள் எப்படி நல்லா அழகாக வந்து பந்து பந்தாக வரும் உங்களுக்கு மாவு. உரலில் நம்ம கையில் அரைக்கிற மாதிரி நல்லா வரும். அதுக்கு வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஆக்சுவலாக வந்து நீங்கள் இந்த அளவு அரைச்சி நீங்கள் உளுந்து எடுத்தீங்கன்னா இட்லி வந்து சாஃப்டாக வராமல் இருக்க வாய்ப்பே கிடையாது, அவ்வளோ நல்லா வரும். இந்த மாவு வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு வேளை, அடுத்து ரெண்டாவது வேளை வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு. ரொம்ப வச்சுக்க வேண்டாம், ஏன்னா இது வந்து ஒரு 4 மணி நேரத்துலேயே நல்லா புளிச்சிரும். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், 2 உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், 2 மிளகாய் வத்தல், 2 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரே ஒரு ஆனியன், பெரிய வெங்காயம் தான். வந்து நம்ம அர்ஜென்ட்டுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதும். லைட்டாக வதங்கினதும் நம்ம ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம்.
கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஒரு குட்டி பீஸ் பெருங்காயம் அதையும் போட்டுட்டு, இங்கே பாருங்கள், இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை. அதை நான் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பொட்டுக்கடலை மாவை இதோடையே நம்ம போட்டுக்கலாம். இது காரத்துக்கு நான் இதில் பச்சை மிளகா பட்டை மிளகாய் 2ம் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே காரம் எங்களுக்கு ஆக்சுவலி குழந்தைங்க இருக்கிறதுனால போதும்னு நான் சாம்பார் பொடி போடலை. இதுலேயே நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிங்கன்னா கலரும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது எனக்கு காரம் அதிகமாக போட முடியல, அதனால் நான் இந்த அளவு தான் போட்டிருக்கேன். ஒரு பக்கம் வெந்நீர் வச்சுருக்கேன், கொதிக்க விட்ருக்கேன். இந்த பொட்டுக்கடலையை இதில் போட்டு இந்த வெந்நீரை விட்டுக்கலாம். ஆக்சுவலாக நம்ம கடலை மாவில் பண்ணும்போது வயிற்ற வலிக்கும், அந்த மாதிரி சில பிரச்சனைகள் சில பேருக்கு ஒத்துக்காது. அது நல்லா கொதிக்க விடலைன்னா கடலை மாவு ஒத்துக்காது. அதே பொட்டுக்கடலை அப்படி கிடையாது, நம்ம பச்சையாகவே சாப்பிட்லாம் இல்லையா. அதனால் இது குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் இது எதுவுமே வயிறு உபாதை எல்லாம் பண்ணாது. ராத்திரி வேளையில் கூட இதை நம்ம சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை பண்ணாது. கட்டியாக இருக்காது. நம்ம ஆயில்லையே போட்டு வெங்காயம் தக்காளியோடையே நல்லா நம்ம வதக்கியாச்சு. வதக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணாலே அந்த கட்டியாலாம் உங்களுக்கு பொட்டுக்கடலை மாவு ஆகவே ஆகாது. கடலை மாவு தான் அந்த மாதிரி ஆகும். ஸோ நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இப்போ கொதிக்கட்டும். கொதித்ததும் காமிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த பொட்டுக்கடலை எதுக்குன்னா நம்ம ஈஸியாக சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஒர்க்கு. மிக்சியில் போட்டு பச்சையாக அப்படியே ஒரு தடவை அரைச்சிருங்க. ஒரு 4 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு அரைச்சா இது கிட்டத்தட்ட 5-6 பேருக்கு தாராளமாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. ஃபஸ்ட்டு வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு போட்டோம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், இதுக்கு ஏற்ற அளவு. ரொம்ப உப்பாயிடக்கூடாது, பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம டெய்லி ஒரே டைப் ஆஃப் சட்னியே பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அதனால் இந்த மாதிரி இது பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை. நிறைய கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி நிறையா போட்டுக்கிட்டா நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நமக்கு என்னென்னா டெய்லி ஒரே டைப் ஆஃப் சட்னி, சில பேருக்கு தேங்காய் சேர்க்க முடியாது, சுகர் எல்லாம் இருந்தால். ஸோ அவங்களுக்கெல்லாம் கூட இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது மாதிரி பண்ணிக்கலாம். மேபி இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் நான் தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதுக்காக போடுறேன். பொட்டுக்கடலை சாம்பார். இதில் ஒன்லி ஒரு விஷயம் என்னென்னா, நான் சாம்பார் பொடி போடலை. சாம்பார் பொடி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், ஏன்னா காரம் ஆகிடும்னு சொல்லிவிட்டு நான் சாம்பார் பொடி போட்டால் மட்டும் இன்னொரு 5 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விடணும். ஏன்னா அந்த பொடி வாசனை போகிற வரைக்கும். எனக்கு கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக வேணும். 2வது குழந்தைங்களுக்கு காரம் ஆகிடக்கூடாதுன்னு இந்த ஸ்டைல்லையும் பண்ணலாம். பச்சை மிளகாவும் பட்டை மிளகாய் 2ஐயும் மட்டும் போட்டு இந்த ஸ்டைல்லையும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த பொட்டுக்கடலை சாம்பார் சூப்பராக இருக்கும், பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் இந்த மாவு பாருங்கள் எவ்வளோ பொங்கி இருக்குது. ஒரு 4 ஹவர்ஸ் தான் வச்சுருந்தேன். 4 ஹவர்ஸ்க்கே நல்லா பொங்கி வந்துடும். நீங்கள் மத்தியானம் அரைச்சா ராத்திரி நீங்கள் இட்லியாக நம்ம பார்த்துக்கலாம். அவ்வளோ நல்லா கரெக்டாக இருக்கும் ஃபெர்மெண்ட் ஆகி. இந்த மாவை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாவு. ஏன்னா இது தோசையாகவும் நல்லா வரும். அது ஒன்று, உங்களுக்கு தோசையும் சூப்பராக இருக்கும். இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இட்லி வாத்துருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்டாகவும் இருக்கும். நல்லா இருக்கும், ஃபெர்மெண்ட் ஆனதுனால உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். தோசையும் நான் உங்களுக்கு ஒரே ஒரு தோசை வாத்து நான் காமிக்கிறேன். தோசையும் உங்களுக்கு நல்லா எடுக்க வரும். இன்னும் கூட நீங்கள் ஸ்லிம்மாக ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் திக்காக தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் இன்னும் கூட ஸ்லிம்மாக வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். எப்படி வாத்தாலும் எடுக்க வரும் உங்களுக்கு. ரெகுலர் தோசை மாதிரியே இருக்கும். குழந்தைங்க குழந்தைங்களுக்கு தோசை பிடிக்கும் இல்லையா, அதனால். இப்போது இது குழந்தைக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன். நம்மளும் நெய் சேர்த்துக்கலாம். அன்ன சுத்தி ரொம்ப நல்லது உடம்புக்கு. பட்டு சில பேர் வேண்டான்னு நினைப்பீங்க, அதுக்காக சொல்கிறேன். நெய் போட்டு இட்லி உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.